சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. ஜென் துறவி ஒருவர் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அதே ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் கன்னிப் பெண் ஒருத்தி கருவுற்றார். அவளது பெற்றோர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்று அவள் சொல்லவில்லை. அவளை அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தினார்கள். துன்பம் தாளாத அவள் தப்பித்து கொள்வதற்காக அந்த துறவியின் பெயரை சொன்னாள். ஆத்திரமடைந்த பெற்றோர் அந்த துறவியிடம் போய் தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். அப்படியா என்று மட்டும் கேட்ட துறவி குழந்தையையும் பெண்ணையும் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் இருவரையும் கண் போல பாதுகாத்து வந்தார் அந்த துறவி. நாள் ஆக அந்த பெண்ணை குற்ற உணர்வு துன்புறுத்த ஆரம்பித்தது. ஒரு நாள் அவள் தன் பெற்றோரை சந்தித்து நிஜமான காரணக்கர்த்தா யார் என்பதை சொன்னாள். கூனி குறுகி போன பெற்றோர் துறவியிடம் ஓடினார். காலில் விழுந்து அழுது தொழுது மன்னிப்பு கேட்டனர். அப்படியா என்று மட்டும் கேட்ட துறவி குழந்தையையும் பெண்ணையும் பெற்றோரிடம் ஒப்படைத்தார். இதில் 2 விஷயங்கள் புரியுது. துறவிகள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள். அதில் மரியாதை, கௌரவம் அடக்கம். ஒழுக்க சீலர்களை ஒழுக்கம் நிறைந்தவர்கள் மட்டுமில்ல, ஒழுக்கம் கெட்டவர்களும் நம்புவார்கள், மறுக்க மாட்டார் என்று நம்பி பொய் சொன்ன அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கிடைத்தது. சிந்திக்க